எல்லாருக்கும் 1000 வருஷ அரசாட்சி ஆரம்பமாயிருச்சு அப்படின்னு உடனே இன்னைக்கு நான் என்ன பேச போறேன், இட் இஸ் நாட் அ டெஸ்டினேஷன். நிறைய பேருக்கு 1000 வருஷ அரசாட்சி டெஸ்டினேஷன் நினைக்கிறாங்க. அல்லோ, தட் இஸ் நாட் அ டெஸ்டினேஷன். 1000 வருஷ அரசாட்சிங்கிறது அந்த டெஸ்டினேஷன் போற பாதை. கையத்தட்டு பாருங்க, டிசைபிள் மைண்ட் செட் மலையில இருக்க சொல்லுது. மாஸ்டர்ஸ் மைண்ட் செட் இறங்கி உலகத்துக்குள்ள போகணும்டா. போய் தோண்டி பார்க்கணும், நோண்டி பார்க்கணும். எது எது குறைவோ அதை சரியாக மாற்ற வேண்டும். என்ன தெரியுமா, நீங்க வரும்போது கர்த்தர் சொன்னாரு, பாதடா டெஸ்டினேஷன் இல்லடான்னாரு. ஆனா அது வசனம் எனக்கு இல்ல. சாப்டர் இருந்துச்சு, வசனம் இல்லை. இங்க வந்து நிற்கும் போது இந்த வசனத்தை ஞாபகப்படுத்துறாரு. பாத 1000 வருஷ அரசாட்சி நான் சொல்லுவேன், நீங்க பாத அப்படின்னு சொல்ல சரியா. 1000 வருஷ அரசாட்சி பெரும் பாதை. சார், இடுக்கமான வாசல் அது 1000 வருஷ அரசாட்சி இல்ல. நீங்க கிறிஸ்துவுக்குள்ள வர்றதுக்கு முன்னாடி ஆன்மீகம் என்பது இடுக்கமான வாசல். ஆனால் கிறிஸ்துவுக்குள் நுழைந்த பின்பு ஒரு பெரும் பாதை. நல்லா கட்டணும் அந்த ஏரியா. பழையதெல்லாம் மாற போகுது, உலகமாக மாற போகுது, யுகமாக மாற போகுது, வாழ்க்கையாக மாற போகுது, பழையதெல்லாம் மாற போகுது, உலகமாக மாற போகுது, யுகமாக மாற போகுது, கையை தட்டி 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 வாழ்க்கையாக மாற போகுது. யாருங்க 2 கான்ட்ரடிக்டான ஸ்டேட்மெண்ட் இயேசுநாதர் சொல்றாரு. இதோ ஜீவனுக்கு போகிற வாசல் எப்படி இருக்கு, இடுக்கமானது அப்படின்றாரு. இன்னொரு இடத்துல சொல்றாரு, என்னிடத்தில் வந்து என் நுகத்தை ஏற்றுக்கொண்டு என்னிடத்தில் கற்றுக்கொள்ளுங்கள், என்னுடைய சுமை மெதுவாயும் என்னுடைய நுகம் லகுவாயும் இருக்கிறதுன்னாரு. என் சுமை எப்பவுமே ஈஸிடான்றாரு ஆண்டவர். அப்ப அது இடுக்கம், நீங்க அது நுழையிறதுடா. ஆமா, நுழையிறது. இயேசுக்குள்ள வர வரைக்கும் அது இடுக்கமானது. உள்ள நுழைஞ்சிட்டா எல்லாமே மாற போகுது, எல்லாமே மாற போகுது, மாற போகுது, நினைச்சதெல்லாம் நடக்க போகுது. நல்லா கவனிக்கணும், நல்லா கவனிக்கணும். உங்களை சுத்தி எவ்வளவு ஒழுங்கின்மை இருள் இருந்தாலும், இயேசு முதல் அதிகாரத்தில் பிதாவாகிய தேவன் பேச பேச சரியாச்சு. வாழ்க்கையில ஒன்றை நான் கற்றுக்கொண்டேன், உங்கள் உலகத்தை உங்கள் நாவினால் தான் நீங்கள் சிருஷ்டிக்க முடியும். பிதாவாகிய தேவன் தன் நாவினாலே முதல் அதிகாரத்தில் பூரணமாக்கிறது போல உங்களை சுற்றி இருக்கிற எதிர்மறையான வாழ்க்கையை உங்கள் வாயின் வார்த்தையினாலே சரி செய்யுங்கள். தேவனுடைய அரசாட்சி நீங்கள் இருக்கிறீர்கள், அவரோடு ஆளுகை செய்கிறீர்கள். வார்த்தையினாலே 1000 வருஷ அரசாட்சியை கட்டவிடுங்கள். ஆமென். மாறுகின்றது, எல்லாமே மாறுகின்றது, இயேசுவின் வல்லமையால் மாறுகின்றது, மாறுகின்றது, எல்லாமே மாறுகின்றது, என் வாயின் வார்த்தையினால் மாறுகின்றது, மாறுகின்றது, எல்லாமே மாறுகின்றது, வாயின் வார்த்தையினால் மாறுகின்றது, மாறுகின்றது, எல்லாமே மாறுகின்றது. செத்து போன உங்கள் ஆசீர்வாதங்கள் மட்டுமல்ல, செத்து போன உங்களுடைய அற்புதங்கள் மட்டுமல்ல, செத்து போன உங்களுடைய வாக்குத்தத்தங்கள் மட்டும் அல்லது உங்களுடைய வாழ்க்கை மட்டுமல்ல, செத்து போன நபர்களும் கூட நீங்கள் பேச பேச உயிரோடு கூட எழுப்ப
மாறுகின்றது, எல்லாமே மாறுகின்றது. வாயின் வார்த்தையினால் மாறுகின்றது. பாடுவோம். மாறுகின்றது, எல்லாமே மாறுகின்றது. என் வாயின் வார்த்தையினால் மாறுகின்றது. அன்புக்குரியவர்களே, பெரும் பாதையான வழியும் இருக்கும். அது பரிசுத்த வழி என்னப்படும். இங்க பாருங்க, இந்த சாப்டர் 1000 வருஷ அரசாட்சினா இந்த விஷயம் எல்லாம் அந்த பாதையில தான் நடக்குதாம். டெஸ்டினேஷன்ல நடக்கல, பாதையில நடக்குது. எல்லாம் சொல்லுங்க. பக்கத்துல பளிச்சுன்னு அல்லது பொலிச்சுன்னு ஒண்ணு கொடுத்து சொல்லுங்க. 1000 வருஷ அரசாட்சின்றது சொல்லுங்க. அரசாட்சின்றது டெஸ்டினேஷன் இல்ல, பாதை. பழையதெல்லாம் மாறுகின்ற கொடைக்கானலுக்கு அப்படியே கார்ல போயிருந்தீங்கன்னா அப்படியே வாடிப்பட்டிக்கிட்ட கொஞ்சம் அப்படியே வத்தலை கொண்டுகிட்ட கொஞ்சம் புழுதி அப்படியே அந்த மேட்ல ஏறணும்னா மெதுவா அந்த சில்லுன்னு கிளைமேட் மாறும் பாருங்க. ரும் தும் தும் துருருருரும் தரரம் தம் தம் தகரரிகரரம் தரரகரரிகரரகரரிகரரம் ரபரம் தம் தம் தரம் தம் தரம். அந்த சில்னஸ் சொல்லணும் கொடைக்கானல் வந்துருச்சுன்னு. அப்படித்தான் 1000 வருஷ அரசாட்சி சொல்லணும் பரலோகம் எப்படி இருக்குன்றது. ஆமா, ஏதோ வனாந்தரத்துல ஓடி போய் பரலோகத்துல காலை விட்டோன்னு அப்பா ஏசியா இருக்கு கிடையாது. நீ என்னைக்கு இயேசுக்குள்ள வந்துட்டியோ அப்பவே ராஜ்யத்துக்குள்ள வந்துட்ட. பாருங்க, பிளைட்ல அந்த ஃபனல் வாட்ஸ் தட் பிரிட்ஜ் அது போடுவாங்க பாருங்க. அந்த பிரிட்ஜ் வழி அங்க போறோம், பிளைட்டுக்குள்ள போறோம். அப்ப அந்த பிரிட்ஜுக்குள்ள கால் வச்ச உடனே சில்லுன்னு இருக்கும். ஏன்னா பிளைட்டோட எக்ஸ்டென்ஷன் அது வழி அப்படியே உள்ள போறீங்க. பிளைட்டோடைய அந்த ஏசி இங்க வரைக்கும் இருக்கும், இங்கே ஏசி இருக்கும். அப்படித்தான் நீங்க பிளைட்டுக்குள்ள போலனாலும் அந்த பிரிட்ஜுக்குள்ள வந்துட்டீங்க. ரம் பம் பம் ரபம் பம் பம் ரபரம் பம் 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 ரபரபு குரு ராகிரு குருரும் திரங்கரி திகிரி ராகிரி திகிரிரும் ரம் பம் 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 ரம் பம் 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 ரம் பம் 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 பம். மாறுகின்றது, எல்லாம் மாறுகின்றது. இயேசுவின் வல்லமையால் மாறுகின்றது. ஓகே, அங்கே பெரும் பாதையான வழி இருக்கும். அது பரிசுத்த வழி எனப்படும். தீட்டுள்ளவன் அதிலே நடந்து வருகிறதில்லை. அதன் வழியில் நடக்கிறவர்கள் பேதையாய் இருந்தாலும் திசைகட்டு போவதில்லை. ஓகே, அங்கே சிங்கம் இருப்பதில்லை, துஷ்ட மிருகம் அங்கே போவதும் இல்லை, அங்கே காணப்படவும் மாட்டாது. மீட்கப்பட்டவர்களே அதில் நடப்பார்கள். 1000 வருஷ அரசாட்சி சொல்லுங்க. உட்கார்ற இடம் இல்ல, நடந்து போகிற இடம். கை கட்டுங்க, நடக்கிற இடம். ரம் பம் 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 ரபரம் பர 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 பம் துரும் தும் தும் துரும் தரராகிரி கிரி ராகிரி. கர்த்தராலே மீட்கப்பட்டவர்கள் திரும்பி ஆனந்த களிப்புடன் பாடி சீயோனுக்கு, பாத்தீங்களா, சீயோன் வேற, அந்த சீயோனுக்கு வர்ற வழி இருக்கு பாருங்க. அதான் 1000. கைத்தட்டு கைத்தட்டு கைத்தட்டு. நித்திய மகிழ்ச்சி அவர்கள் தலைமையில் இருக்கும். இருக்கா இருக்கா? இங்க இருக்கிற எல்லாரும் மேலே அது இருக்கு. சிலர் அதை உணர்ந்திருக்கிறாங்க. நித்திய மகிழ்ச்சி அவர்கள் தலைமையில் இருக்கும். சந்தோஷம் மகிழ்ச்சியும் அடைவார்கள், சஞ்சலமும் தவிப்பும். இதெல்லாம் இப்ப நடக்குதா நடக்கலையா? இல்ல, நீங்க சாதாரண மாம்ச பார்வையில பார்த்து சொல்லுங்க. இதெல்லாம் இப்ப நடக்கல இல்லையா? சிங்கம் அங்கே இருப்பதில்லை. அப்ப இந்த வசனத்தெல்லாம் வச்சு இது இப்ப நடக்கல அப்படின்னா கட்டாயம் அது 1000 வருஷ அரசாட்சி தான். ஏன்னா இப்ப இல்ல சார், அது 1000 வருஷ அரசாட்சி சார். சரி, 1000 வருஷ அரசாட்சி அதாவது இனிமேதான் வரப்போகுது அப்படின்ற மைண்ட் செட்ல வாசிச்சா அங்க என்னென்ன எதிர்மறையான காரியம் இருக்கு? ஒன்று, மனம் பதறுகிறவர்களை பார்த்து. அப்ப 1000 வருஷ அரசாட்சியில மனம் பதறவன் இருக்கிறான். கையை தட்டுங்க. இதெல்லாம் வச்சு இதெல்லாம் இப்ப இருக்குதுன்னா அப்ப
அது தொடங்கிருச்சுன்னு அர்த்தம். மனம் பதறுகிறவன் இருக்கிறான், அவனை பார்த்து பயப்படாதே, உன் தேவன் நீதியை சரிக்கட்ட வருவார், ரட்சிப்பார் என்று சொல்லுங்கள். அப்ப சொல்லணுமா, சொல்லதான் அந்த ராஜ்யம் என்ன செய்தான், வருதான். அப்ப எப்ப நடந்துகிட்டு இருக்கு, இப்பதான் நடந்துகிட்டு இருக்கு. அப்ப 35 அதிகாரம் 1000 வருஷம் அரசாச்சுன்னா, அப்ப இப்ப மனம் பதறவன் என்ன சுத்தி இருக்கிறான், அவனை பார்த்து நீங்க சொல்றீங்க. குருடனின் கண்கள், கைத்தட்டுங்க ஒரு தடவை, ஆமே. செவிடரின் காதுகள் கர்த்தருடைய மகிமையை கேட்கிறது. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி கர்த்தர் எவ்வளவு நல்லவர்னு நம்ம பார்த்தோம். அது வரைக்கும் கடவுள் பப்ப நல்லவர்ன்ற மைண்ட் செட் மாதிரி நம்முடைய செவிட்டு காதுகள் திறக்கப்படுகிறது. முடவன் மானை போல எந்திரிச்சு வொர்ஷிப் பண்றான். ஊமைய நாவு துதிக்கவே மறந்த வாயெல்லாம் துதிக்க ஆரம்பிக்குது. வனாந்தரமான வாழ்க்கை, தண்ணீரும் கடுவெளியிலே ஆறுகளும் பாய்ந்து ஓடுகிறது. எங்கெல்லாம் வலு சர்ப்பமும் உலகத்தானும் ஜாம்பவானா இருந்து ஆட்சி செஞ்சுக்கிட்டு இருந்த இடத்துல எல்லாம் அவனை எட்டி தள்ளி அங்கே நம்முடைய ராஜ்யத்தை என்கரேஜிங், மைண்ட் ஓப்பனிங், இங்க டிரான்ஸ்பரிங், அதாவது ரீப்ளேசிங், அதாவது அவன் இருந்த இடத்தை ரீப்ளேஸ் பண்ணி நம்மளை கொண்டு போய் அங்க வைக்கிறார். பெரும் பாதையான வழி அங்கே இருக்கும், அது பரிசுத்த வழி என்னப்படும். தீட்டுள்ளதவன் அதிலே நடந்து வருகிறது இல்லை. அந்த வழியில் நடக்கிறவர்கள் எல்லாம் சொல்லுங்க, திரும்ப சொல்லுங்க. 1000 வருஷ அரசாட்சினா என்ன? 35வது அதிகாரம் 1000 வருஷ அரசாட்சி. பைபிள் என்ன சொல்ல? அந்த சத்தமா சொல்லுங்க. 1000 வருஷ அரசாட்சி என்பது, திரும்ப சொல்லுங்க, 1000 வருஷ அரசாட்சி என்பது அது போய் சேருகிற ஸ்டேஷன் அல்ல, அது போகிற வழியே இப்படி இருக்கும்னா அப்ப இந்த வழிக்குள்ள வந்துட்டோம் எப்படி கண்டுபிடிக்கலாம்? இயேசு சொன்னார், நானே வழி. அப்ப ஒருவன் இயேசுவை சொந்த ரட்சகரா ஏற்றுக்கொண்டானா அந்த வழிக்குள்ள வந்துட்டான். கையை தட்டி ஒரு அவருக்காவே. அப்ப இட் இஸ் தி பாத்வே. இதுவரைக்கும் என் வாழ்க்கையில கேட்காத ஒரு விஷயத்தை உங்களிடத்தில் பேசிக் கொண்டிருக்கிறேன். ஆனா உங்கள்ட்ட ஒரு விஷயத்தை, புது விஷயத்தை பேசிட்டு இருக்கிறேன். 1000 வருஷ அரசாட்சி என்பது டெஸ்டினேஷன் அல்ல, அது ஒரு வே ஆஃப் ரீச்சிங் த டெஸ்டினேஷன். அப்ப கர்த்தரால் மீட்கப்பட்டவர்கள், பாத்தீங்களா, மீட்கப்பட்டவர்கள் அதிலே நடப்பார்கள். யார் இந்த மீட்கப்பட்டவர்கள்? 1 பேதுரு 1:19 வாசிப்போம். மீட்கப்பட்டவர்கள் இந்த 1000 வருஷ அரசாட்சியில் நடப்பார்கள். யார் மீட்கப்பட்டவர்கள்? வாசிப்போம். குற்றமில்லாத மாசற்ற ஆட்டுக்குட்டியாகிய கிறிஸ்துவின் விலையேறப்பெற்ற இரத்தத்தினாலே மீட்கப்பட்ட கிறிஸ்துவின் விலையேறப்பெற்ற இரத்தத்தினாலே நீங்கள் மீட்கப்பட்டீர்கள் என்று அறிந்திருக்கிறீர்களே. சோ நீங்க தான் மீட்கப்பட்டவர்கள். இனிமே நீங்க மீட்கப்பட போகல, நீங்க ஏற்கனவே மீட்கப்பட்டுட்டீங்க. இப்ப எங்க நடந்துகிட்டு இருக்கீங்க? ஒரு டெஸ்டினேஷன் நடந்துகிட்டு இருக்கீங்க. சோ மீட்கப்பட்டவன் நடக்கிற பாதைதான் 1000 வருட அரசாட்சி. கரங்களை தட்டி கர்த்தருக்கு அது பெரும் பாதையான வழி. அங்கே துஷ்டன் அந்த வழியாய் கடந்து வருகிறது. சோ நாலேஜ் கூட கூட உங்களுக்கு பாருங்க அந்த 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 மேனிஃபெஸ்டேஷன் ஆஃப் த ஏஜ் வர ஆரம்பிக்கும். இந்த 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 1000 வருஷ அரசாட்சியின் ஆசீர்வாதங்கள் உங்க மைண்ட் திறக்க அனுபவிப்பீங்க. உங்க லைஃப்ல பிசாசு வரவே முடியாது. பாருங்க, இதுல மனம் பதறுவன் இருக்கான், குருடன் இருக்கிறான், செவிடன் இருக்கிறான், முடவன் இருக்கிறான், ஊமையன் இருக்கிறான். ஆனா எல்லாம் டிரான்ஸ்ஃபார்ம் ஆகுறான். அதுதான் 1000 வருஷ அரசாட்சி. முடவன் குதிக்கிறான், செவிடன் கேட்கிறான், கண்கள் மூடிய கண்கள் திறக்கப்படுகிறது. அப்ப இதெல்லாம் நடக்கிற இடம் 1000 வருஷ அரசாட்சி ஒழிய இதெல்லாம் நடந்த இடம் 1000 வருஷ அரசாட்சி இல்ல. புரிஞ்சவங்க சொல்லுங்க, இதெல்லாம் நடந்த இடம் 1000 வருஷ அரசாட்சி இல்ல. இது எல்லாம் சத்தமா, இது எல்லாம் நடக்கிற இடம் 1000 வருஷ அரசாட்சி. எல்லாமே மாறுகின்றது, எல்லாமே மாறுகின்றது, மாறுகின்றது, புது உலகமாக மாறுகின்றது, மாறுகின்றது, எல்லாமே மாறுகின்றது, மாறுகின்றது, எல்லாமே மாறுகின்றது. ஆமென். வார்த்தையினால் மாறுகின்றது. கையை தட்டி கர்த்தருக்கு நன்றி சொல்லுவோம். ஆமென். ஏசாயா 43 அதிகாரம் 20 வசனத்தை வாசிப்போம்.
43:20. நான் தெரிந்து கொண்ட என் ஜனத்தின் தாகத்துக்கு வனாந்திரத்திலே தண்ணீர்களையும். எல்லாம் சொல்லுங்க. வனாந்திரம்னா எது சொல்லுங்க. வனாந்திரம்னா எது சொல்லுங்க, டக்குன்னு சொல்லுங்க. பெந்தேகோஸ்தே சர்ச்சுக்கு போனவங்களா தெரியும். வனாந்திர யாத்திரையில் களைத்து நான் சோர்ந்து போகும் நேரங்களில், அதே கடவுள் நேசரின் சத்தம் என்னில் கேட்டிடும், என் வாழ்வு செழித்திடுமே, என் வாழ்வு செழித்திடுமே. வனாந்திர யாத்திரையில் களைத்து நான் சோர்ந்து போகும் நேரங்களில். எது வனாந்திரம்? பாலைவன சோலை அப்படின்னு கேட்டிருப்பீங்க. அதாவது பாலைவனத்தில் 12 நீர் விட்டு 70 பேர் சம்பளம் இருந்துச்சு. அது வாழ்க்கை பாலைவனம், வாழ்க்கை வனாந்திரம். சொல்லுங்க, வாழ்க்கை வனாந்திரம். சொல்லுங்க, வாழ்க்கை வனாந்திரம். அன்னைக்கு பைபிள் சொல்லுது 43:20, நான் தெரிந்து கொண்ட என் ஜனத்தின் தாகத்துக்காக வனாந்திரத்திலே தண்ணீர்களும். கையை தட்டி. இந்த உலகம் இதுவரைக்கும் உனக்கு வனாந்திரமா இருக்கும். ஆனால் தேவன் உன்னை தெரிந்து கொண்டபடியால் உனக்காக இந்த உலகத்திலே ஆசீர்வாதத்தை கட்டளையிட்டார். பரலோகத்தில் அல்ல, இந்த உலகத்திலே தண்ணீர். பரலோகத்துல வந்துச்சா வனாந்திரத்துல வந்துச்சா? கையை தட்டு. 1000 வருட அரசாட்சி என்பது the transformation of this earth, இந்த உலகத்தின் மறுரூபம். வனாந்திரத்துல, இந்த உலகத்துல எந்த உலகம் உனக்கு எதிர்மறையா இருந்துச்சோ அந்த உலகம் உனக்கு சாதகமா மாறும். அதுதான் 1000 வருஷ அரசாட்சி. கையை தட்டி. வனாந்திரத்திலே தண்ணீர்களையும் அவாந்திர வெளிகளிலே ஆறுகளையும் நான் உண்டாக்குவேன். உனக்காக இந்த பூமியில நான் இந்த பூமியவே ஆசீர்வாதமா மாற்றுவேன். அதுதான். அப்படி தேவன் செய்யறபடினால நீங்க அந்த இடத்தை வந்து பொசஸ் பண்றனால, நீங்க கேப்சர் பண்றனால, அங்க இருக்கிற எகிப்து அரசனாகிய பார்வோனை அடிச்சு துரத்தி அந்த ஜனங்களுக்கு நீங்கள் ராஜாவாய் மாறுகிறதுனால, அவர்களுக்கு கீழே வேலை செய்த உலகத்தார்கள், அவர்களுக்கு கீழே இருந்த இந்த உலக ஜனங்கள், காட்டு மிருகங்களும் வலு சர்ப்பங்களும் கோட்டான் குஞ்சுகளும் உன்னை என்னை தியானம். அப்ப அந்த கீழே இருந்த எல்லா ஜனங்களும் கர்த்தரை மகிமைப்படுத்துவாங்களாம். பாருங்க, உங்களுக்காக இந்த உலகத்தை மாத்துறார். கை தட்டுங்க. நமக்காக உலகத்தை மாத்துறார். நமக்காக உலகத்தை மாத்துறனால கோட்டான் குஞ்செல்லாம் கர்த்தரை கனம் பண்ணுது. இன்னும் கொஞ்ச காலத்துல லீபனோன் செழிப்பான என்னவா மாறும்? வயல்வெளியாய் மாறும். வனாந்திரம் வயல்வெளியாய் மாறும். இந்த உலகம் பார்க்கும். அவசரப்படாதீங்க. இருந்து சாப்பிட்டு போங்க. இருந்து சாப்பிட்டு போங்க. இல்ல நான் பரலோகத்துக்கு போன டைம் ஆச்சு, மண்டல உட்கார். இருந்து சாப்பிட்டு போங்க. இந்த உலகம் உங்களுக்கு மாறிக்கிட்டு இருக்கு. உங்களுக்காக இந்த வனாந்திரத்தை வயல்வெளியா மாற்றுவார். தண்ணீர்களை உண்டாக்குவார். அடுத்த ஆறுகளை உண்டாக்குவார். அந்த ஆசீர்வாதத்தினால கோட்டான் குஞ்சுகளும் வலு சர்ப்பங்களும், வேற என்ன, காட்டு மிருகங்களும் வலு சர்ப்பங்களும் கோட்டான் குஞ்சுகளும். சொல்லுங்க, காட்டு மிருகங்களும் வலு சர்ப்பங்களும் கோட்டான் குஞ்சுகளும் கர்த்தரை கனம் பண்ணும். அப்ப 1000 வருஷ அரசாட்சியில இதெல்லாம் இருக்குதா இல்லையா? நீ நினைச்சிட்டு 1000 வருஷ அரசாட்சின்னு ஒண்ணு எல்லாரும் நல்ல பிள்ளையா மாறி ஸ்கூல் அசம்பிளி மாதிரி மாறிடும் நீங்க நினைக்கிறீங்க. 1000 வருஷ அரசாட்சியில இவ்வளவு பேர் கெட்டவங்களா இருக்கிறாங்க. அப்புறம் எப்படி 1000 வருஷ அரசாட்சி வந்துச்சுன்னு சொல்றீங்க? மறுபடியும் சொல்றேன், இந்த 1000 வருஷ அரசாட்சி மாற்றங்கள் நடந்த இடம் அல்ல, மாற்றங்கள் நடக்கிற இடம். அப்ப கோட்டான் குஞ்செல்லாம் இருக்குது பாருங்க. நீ வெளிப்படுத்தல பாத்தீங்கன்னா 1000 வருஷ அரசாட்சியின் முடிவிலே ஒரு கூட்ட ஜனங்கள் கலகம் பண்ணுவார்களாம். அப்ப எங்க இருந்தா 1000 வருஷ அரசாட்சியில இருந்திருக்கிறான் சார். அவனுக்குமா சார் 1000 வருஷ அரசாட்சி? அதான் சொல்லுதுல, உனக்குன்னு நான் திறந்த தண்ணிய அவன் குடிக்கிறான். அதனால அப்ப பாருங்க, இந்த உலகத்துல எதிர்மறையான நாட்கள் இருப்பார்கள். 1000 வருஷ அரசாட்சியில இருப்பாங்க. நம்ம ராஜாக்களும் ஆசாரியருமா வைத்திருக்கிறார். அதான் ஒருத்தர் கேட்டார், எல்லாமே ராஜானா அப்ப குடிமகன் யார்? நீயும் ராஜா நானும் ராஜா, நீயும் பொம்மை நானும் பொம்மை, நீயும் ராஜா நானும் ராஜா, எல்லாருமே ராஜாவா இருந்தா யார் குடிமக்கள்? புறஜாதி தான் குடிமக்கள். அப்ப ராஜா நம்ம குடிமக்கள் வேணும்ல, அதுக்கு தான் அவனை வச்சிருக்கிறாரு. கை தட்டு வருது அவருக்கு. இது வரைக்கும் அவன் ராஜாவா இருந்தா, நீ குடிமகனா இருந்த, நீ தேவனுடைய ராஜ்யத்தில் நீ ராஜாவா இருப்ப, அவன் குடிமகனா இருப்பான். கையை தட்டி. இன்னைக்கு நான் என்ன பார்த்தோம் அப்படின்னா, போன வாரம் பார்த்தோம்
New age is the transformation of old age. It is transforming. அது வந்து மாறுது அப்படின்னு பார்த்தோம். இன்னைக்கு பார்த்தோம் 1000 வருஷ அரசாட்சின்றது ஒரு பாதை, எங்கேயோ போய் சேர்ற இடம் கிடையாது. அப்ப எப்படி கொடைக்கானல் பாதையிலே, கொடைக்கானல்ல வச்ச கால் வச்ச உடனே சில்லுன்னு இருக்கா, இந்த போற வழியிலேயே அப்படி வந்துருதா? குற்றாலத்துல கால் வச்சு அந்த தண்ணிக்கு கீழே போன உடனே தண்ணி மேல படுதா? இல்ல குற்றாலம் ஏறும்போதே சாரல் அடிக்குதா? கையை தட்டு. மாறுகின்றது, எல்லாமே மாறுகின்றது, இயேசுவின் வல்லமையால் மாறுகின்றது. எல்லாமே மாறுகின்றது, வார்த்தையினால் மாறுகின்றது. ஓகே, பிரதர் அண்ட் சிஸ்டர், ரத்தத்தினால் மீட்கப்பட்டீர்கள். வசனம் சொல்லுது மீட்கப்பட்டவர்கள் அதிலே. சொல்லுங்க சொல்லுங்க, சத்தமா சத்தமா சத்தமா. 1000 வருஷ அரசாட்சி என்பது நடக்கிற இடம், நடக்கிற இடம், அப்படியே கடந்து போகிற இடம். மீட்கப்பட்டவர்கள் சீயோனுக்கு கடந்து வருவார்கள். அந்த வர்ற வழியில தான் இதெல்லாம் நடக்குது. அங்கே துஷ்டன் வழியாய் வருவதில்லை, அவன் முற்றிலும் சங்கரிக்கப்பட்டான். இப்ப இந்த ஆசீர்வாதத்தை பத்தி நீங்க நிறைய புரிஞ்சுக்கணும்னா, சிலுவையில இயேசு என்ன முடிச்சாருன்றத எவ்வளவு நீ புரிஞ்சுக்கிட்டே வரியோ அவ்வளவு 1000 வருஷ அரசாட்சியின் ஆசீர்வாதங்கள் உன்னை சுற்றி மேனிஃபெஸ்ட் ஆக ஆரம்பிக்கும். You can see the transformed world. You can see the millennium years surrounded you. நீ பார்க்க முடியும். அதனால தான் சொல்றேன், சிலுவையில் அறையப்பட்ட இயேசுவை நாங்கள் பிரசங்கிக்கிறோம். நாங்கள் உபவாசத்தின் வல்லமையை பிரசங்கிக்கிறவர்கள் அல்ல, நாங்கள் ஜெபத்தின் வல்லமையை பிரசங்கிக்கிறவர்கள் அல்ல, நாங்கள் சிலுவையில் அறையப்பட்ட இயேசுவை பிரசங்கிக்கிறோம். நீ ஜெபத்துக்கு போனாலும் ஒரே ஒரு ஆள் அங்க பார்க்கிற, சிலுவையில் அறையப்பட்ட இயேசுவை. இயேசுவின் நாமத்தினால், அதுதான் ஜெபத்தின் ஒட்டுமொத்த ஜெபத்தின் வல்லமை அந்த ஒரு வரியிலே அடங்கி இருக்கிறது. My beloved brothers and sisters, the more and more you have the knowledge of the crucified Christ, the more and more you will start enjoying the blessings of millennium years. அது நிறைய பேர் லைஃப்ல நிறைய இருக்கு. சிலர் 80ல இருக்கிறாங்க, அப்படியே வைப்ரேஷன்ல. 20 மீதி இருக்கு, மாறும் மாறும். அந்த பைபிள் சொல்லுதுல பாருங்க, அது எல்லாமே டிரான்ஸ்ஃபார்ம் ஆகுமா. டிரான்ஸ்ஃபர்மேஷன் இஸ் த நியூ மில்லேனியம். ஆமென். அதனால என்னைக்கோ ஒரு நாள் தயிர் சாத பொட்டணத்தை மடியில போட்ட மாதிரி 1000 வருஷ சர்ச்சை கெட்டி உங்க மடியில சொத்துன்னு போடுவார். நீங்க எதிர்பார்த்தீங்கன்னா நீ செத்து போய், உன் சந்ததி செத்து போய், உன் பிள்ளைகளுடைய பிள்ளைகள் செத்து போய், அத்தனை பேர் இந்த பூமியில் ஒரு அடிமையை போல வாழ்ந்து கொண்டுதான் மரிப்பீர்களே ஒழிய ஒரு நாளும் 1000 வருஷ சாட்சி அனுபவிக்க முடியாது. நாம் வாடுகிற இந்த ஸ்தலத்திலே கர்த்தர் நம்முடைய கண்களை திறந்து நம்மை புளித்த மாவு கோப்பாக்கி நம் மூலமா இந்த பூமியை புளிக்க பண்ணத்தக்கவர்களாய் தேவன் பெரும் காரியங்களை செய்ய துவங்கி இருக்கிறார். மாறுகின்றது, எல்லாமே மாறுகின்றது. உங்க ஆட்சி வந்துருச்சு, கிளைம் பண்ணுங்க, கிளைம் பண்ணுங்க. அதனால இயேசுவின் நாமத்தில் அதிகாரத்தோடு கட்டளை எடுக்கிறார்கள். ஏன் அதிகாரம் வருகிறது? காரணம், ஆட்சி கைப்பற்றப்பட்டிருக்கிறது. 2000 வருஷங்களுக்கு முன்பாய் எல்லாம் முடிந்தது என்று இயேசு சொன்னபோது எதிரியின் ஆட்சி முடிந்தது, நம்முடைய ஆட்சி துவங்கியது. ஸோ அந்த அதிகாரத்தை பயன்படுத்த பூமி மாறுகிறது. May God bless you. ஸோ இன்னைக்கு புரிஞ்சுக்காங்க, எங்கேயாச்சும் போய் சேர்ற இடம் கிடையாது 1000 வருஷ சாட்சி. அப்ப நம்ம போயிட்டு இருக்க ஸ்தலம் தான் 1000 வருஷ சாட்சி, போயிட்டு இருக்க வழி தான் 1000 வருஷ சாட்சி. The more you have the knowledge of the crucified Christ, the more you will enjoy and experience the blessings of millennium years. மறுபடி சிலுவையில் அறையப்பட்ட இயேசுவை பேசுங்கள். அதில் எதெல்லாம் அவர் முடிச்சேன்னு சொன்னார். ஏசாயா 53 படிச்சீங்கன்னா 35 புரியும். சொல்லுங்க, ஏசாயா 53 படிச்சா சொல்லுங்க, 53 புரிஞ்சுக்கிட்டா 35 எக்ஸ்பீரியன்ஸ் ஆகும். கையத்தட்டு. ஆமென். இன்னும் புரியல. ஏசாயா 53 புரிஞ்சா 35 அனுபவம் ஆகும். 53 புரிஞ்சுக்க, 35 எடுத்துக்க. கைத்தட்டு. 53 புரிஞ்சுக்க, 35 எடுத்துக்க. ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் நீங்க முடிவெடுங்க. Millennium is his transformation of the previous age. ஒரு முடிவெடுங்க, உங்களை சுத்தி எந்த தீமையும் நடக்கக்கூடாது. அதை மட்டும் நீங்க கையில் எடுங்க. எல்லைகளுக்குரிய ஆசீர்வாதம் என் எல்லைகளில் நடக்கட்டும். இந்த எல்லை தேவனுடைய 1000 வருஷ அரசாட்சி அனுபவிக்கட்டும். நீங்க ஒவ்வொருத்தரும் உங்க எல்லைக்கு ஜெபிச்சாலே இந்த உலகம் 1000 வருஷ அரசாட்சியில கடந்து உங்க லைஃப்ல இருக்கிற, உங்க எல்லையில இருக்கிற அந்த டிரான்ஸ்ஃபர்மேஷனை மற்றவங்க பார்ப்பாங்க.
ஸோ இங்கே ஜெபிக்கும் போது ஒரு உணர்ச்சியோட நீங்க ஜெபிப்பீங்க. ஆனா எங்கேயோ ஒரு இடத்துக்கு ஜெபிக்கும் போது உணர்ச்சி மிஸ் ஆகும். ஆனா உங்களை சுத்தி ஜெபிக்கும் ஒரு உணர்ச்சி இருக்கும். அதனால அந்த ஜெபத்துக்கும் அந்த அத்தாரிட்டிக்கு ஒரு வேல்யூ இருக்கும். ஜெபம் பண்ணுங்க, என்ன சுத்தி வியாதி வரக்கூடாது ஆண்டவரே, எனக்கு பிரியமானவர்களுக்குள்ள எந்த விதமான எதிர்மறையான காரியம் நடக்கக்கூடாது, இங்கே மலடும் கர்ப்பம் விழுதலும் இருக்கக்கூடாது, என்னிலே தரித்திரப்பட்டவன் ஒருவனும் எங்களில் இருக்கக்கூடாது, எங்களில் பலவீனப்பட்டவன் ஒருவனும் இருப்பது இல்லை என்கிற வார்த்தையை நான் பேசுறேன். எல்லைக்குள்ள இந்த மாற்றத்தை நான் பேசுறேன். 1000 சரசாட்சி வல்லமை நான் பேசுறேன். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் கையை தட்டி ஆமென்.